அமைச்சர் தான் கட்டினதா சொன்ன கழிப்பறையோட நிலைமை எப்படி இருந்துச்சு உங்களுக்கு எல்லாம் தெரியும். தண்ணி வராம, சுகாதாரம் இல்லாம, சிமெண்ட் பேர்ந்து யாரும் பயன்படுத்த முடியாத முறையில இருந்துச்சு. அந்த 3 கழிப்பறையும் அவசரமா 2 நாளா சிமெண்ட் எல்லாம் பூசி தரையெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் இந்த அரசாங்கத்தின் நிலைமை. இதான் நான் தண்ணி கேட்டுட்டு இருக்கேன். 5 வருஷமா பண்ணாத காரியத்தை இப்போ உட்காந்து தேர்தல் நேரத்துல உங்களெல்லாம் ஏமாத்துறதுக்காக பாருங்க அவசரமா பண்ணிட்டு இருக்காங்க. தெருவில் இருக்கிற குப்பைகள்லாம் அள்ளப்படுது, கழிப்பறைகள்லாம் தயார் செய்யப்படுது, இந்த வேலையெல்லாம் வருது. 5 வருஷமா உங்களை தேடி வராத, உங்களை பார்க்க வராத இந்த சட்டமன்ற உறுப்பினர், இந்த தொகுதியின் அமைச்சர் இப்போ உங்களெல்லாம் தேடி தெரிந்துதான் வந்துட்டு இருக்காரு. தான் பெரிய படித்தவர், பண்பாளர்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு 2 நாளா தோல்வி பயத்துல இது வரைக்கும் எந்த வேட்பாளர் எதிர்த்து நிக்கிற எந்த வேட்பாளர் பத்தி பேச மாட்டேன், அவங்களுக்கு பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்னு 10 வருஷமா இருந்தவரு இப்ப நான் கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாம தடுமாறிட்டு இருக்காரு. ஏதோ ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் மாதிரி சமூக நலந்த குழுந்து கட்டினேன், அதை கட்டினேன், சாக்கடை வெட்டினேன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஒரு அமைச்சர் பண்ணக்கூடிய காரியமாவது மதுரை மத்திய தொகுதி எவ்வளவு நல்ல காரியங்கள் பண்ணிருக்கலாம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில எத்தனை ஆயிரம் கோடி ஜிடிபி கொண்டு வரக்கூடிய சக்தி மிக்கது. அதையெல்லாம் எதுவுமே பண்ணாம இப்ப உட்காந்துட்டு சின்ன ஒரு கவுன்சில் பண்ணக்கூடிய காரியங்கள் எல்லாம் தான் பண்ணதான் காரியம் தரக்கிட்டு இருக்காரு. நான் கேட்ட கேள்விக்கு பதில், மதுரை மாநகராட்சி ஊழல், அந்த ஊழல சம்பந்தப்பட்டவங்களுக்கும் உங்களுக்கு என்ன தொடர்பு?